ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்கள் பணிவான நமஸ்காரங்கள். நேயர்கள் அனைவருக்கும் விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் சௌக்கியமும் மங்களமும் உண்டாகட்டும். ஏப்ரல் 14, 2025 13, 4, 2026 வருடம் உண்டான காலகட்டத்தை தமிழ் வருஷ பரப்பு, தமிழ் வருடம் என்று சொல்கிறோம். அது தமிழ் மாதத்தின் மூலியமாக தமிழ் வருடம் விஸ்வாவசு வருஷம் பிறக்கிறது. இப்போது நம்மளுக்கு போன வருஷம்ன்றது பார்க்கும்போது குரோதி வருஷம்னு சொல்கிறது. இப்போ விஸ்வாவசு வருஷம். சரி, இந்த விஸ்வாவசு வருஷத்தில் என்னென்ன கிரகச்சாரங்கள், கிரக மாற்றங்கள் இருக்குது, இந்த வருஷம் பிறக்கும் பொழுது என்ன கிரக நிலைகள் இருக்குது, என்னென்ன கிரகங்கள் மாற்றங்கள் அமையிறது, பெரிய கிரகங்கள் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், அதாவது குரு, சனி, ராகு, கேது இவர்களுடைய மாற்றங்கள் என்ன, மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவா 4 பேரும் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது. சந்திரன் தினக்கோள், அதாவது 2.25 நாளைக்கு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த வருடம் பிறக்கும் பொழுது தமிழ் வருடத்தின் ராஜா அப்படின்னு குறிப்பிடக்கூடியவர் பங்குனி மாதத்தின் அமாவாசை வரக்கூடிய நாளின் அடுத்த நாள், அதாவது இந்த தெலுங்கு வருடம் யுகாதி இருக்கு இல்லையா, யுகாதி வருஷம் பிறக்கிறது இல்லையா, யுகாதி தெலுங்கு வருடம் பிறக்கக்கூடிய நாளை அந்த நாளின் ராஜா, அந்த நாளின் நாயகன் யாரோ, அதாவது கிரகம் எதுவோ அதுவே இந்த புது வருஷத்தின் ராஜாவாக எடுத்துக்கொள்ளப்படுறது. அதனால் இந்த வருஷம் பார்த்தேன்னா சூரியன் ராஜாவாகவும் அவரே சேனாதிபதியாகவும் அவரே அர்க்காதிபதியாகவும் வரார். இதை தவிர பார்த்தேன்னா அதாவது சந்திரன் மந்திரியாக இருக்கார். அது எப்படி சந்திரன் வரார் அப்படின்னா, இந்த வருஷம் விஸ்வாவசு வருஷம் பிறக்கிறது இந்த திங்கட்கிழமை, அதனால் சந்திரன். அதே மாதிரி பார்த்தேன்னா ஆவணி மாதம் சேனாதிபதி எப்படி டிசைட் பண்ணுறது அப்படின்னா, சேனாதிபதினு சொல்லக்கூடியது ஆவணி மாதம் வரக்கூடிய முதல் நாளை சேனாதிபதியும், ஆடி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது சஸ்யாதிபதி. இதெல்லாம் எதுக்கு முக்கியம் அப்படின்னா, சஸ்யாதிபதி அப்படின்னா இந்த விளைச்சல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. சேனாதிபதியை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இராணுவங்கள், அதை தவிர தளவாடங்கள், அதை தவிர நம்முடைய பாதுகாப்பு, இதை ஆளக்கூடியவர் யார் அப்படின்னா சூரியனாக இருப்பார் இந்த வருஷம். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்தியாவினுடைய பொதுவாகவே இந்த லா அண்ட் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மிகவும் கடுமையான சட்டங்கள் பாயக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா சூரியனே ராஜாவாக இருக்கார். அதை தவிர வரிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், விலைவாசி கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தாலேனா இந்த செவ்வாய் உங்களுக்கு அதாவது இந்த வருஷம் தனாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். தனாதிபதி அதாவது தானியாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். தானியங்கள்லாம் விளைவிக்கிறதுக்கு செவ்வாய்ன்றதுனால நெருப்பின் மூலியமாக தானியங்கள் அதாவது லாஸ் ஆகக்கூடிய வகைகள் வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகும். அதை தவிர தானியங்களுடைய ஸ்கேர்சிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது தானியங்கள் கிடைக்கிறதுல கம்மியாக இருக்கும். அதன் மூலியமாக விலைவாசிகள் ஏறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். தங்கம் விலை ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தங்கம் அதிக உச்சம் தொடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வருஷம் பார்த்தாலேயானால். ஏன்னா குரு பகவான் 3ஆம் இடத்துல போகிறார். அது அவருடைய வீட்டையே வேற 9ஆம் இடத்த பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறார். அதனால் தங்கத்தின் விலை அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மழை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் தேவையான அளவிற்கு மேல் பெய்யும், தேவையான இடத்தில் பெய்யாமல் போகும். தேவையான இடத்தில் பெய்யாமல் போகும்னா நகரங்களில் கொஞ்சம் அதிகமாக பெய்யக்கூடியதாக இருக்கும். இதன் மூலியமாக இந்த வெள்ளம் வர்றது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் தண்ணீர் பற்றாக்குறை சற்று இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும். சரி, மொத்தத்தில் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய கட்டுப்பாட்டில் எல்லா விஷயங்களும் வர்றதுனால நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் கடுமையான சட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சனியும் ஆட்சியில் போயிருக்கார். இந்த வாட்டி கும்பத்திலேயே போய் ஆட்சியில் இருக்கிறது, மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறதுனால தொழிலாளர்களுக்கு மிகவும் கடினமான காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது.
பண பற்றாக்குறை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். தொழிலாளர்கள் மத்தியில் பண வரத்து அதிகமாக இருக்காது. ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் மணி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் கம்மி. வியாபாரிகளுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே புதன் 12ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார். விரயங்கள் வியாபாரிகளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். லாசஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறார், அதாவது விட்டு வெளியில் போகிறதுனால நல்ல ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும். வியாபாரத்தின் மூலியமாக இந்த ஷேர் மார்க்கெட் இண்டிசஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட் இண்டிசஸ்லாம் உள்நாட்டு உற்பத்தி வெளியில் போய் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஒரு பெரிய மாற்றம், பெரிய உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த வருஷம் பெரிய ஏற்றம் நல்லபடியாக இருக்கும். பெண்களுக்கு மிகவும் ஏற்றமான வருஷம். பெண்கள் நல்ல எல்லா இடத்துலையும் ஒரு ஐகானிக் ப்ரெசன்டேஷன் இருப்பாங்க. ஏன்னா சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறகுறது அது ஒரு பெரிய ஏற்றம். பரிவர்த்தனை யோகத்திலையும் பிறகுறது, அதாவது குருவின் பரிவர்த்தனையும் இருக்குது. அதனால் பணம், பெண்களின் கையில் பணம் ரொம்ப அதிகமாக இதுவாகும். அதாவது அதே மாதிரி இந்த களியாட்டங்கள்னு சொல்லக்கூடிய இந்த கிளாமர் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் அதிகமாக செலவுகள் அதிகமாக இருக்கும். ஃப்ளாஷி இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது தவிர போதை வஸ்துக்கள், அது தவிர இந்த மதுபானங்கள் இதெல்லாம் அதிகமான விலை ஏறக்கூடிய, அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். சரி, இந்த வருஷத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த வருஷம் பிறக்கும் பொழுது பார்த்தோம்னா சூரியன், அதாவது சித்திர மாதம் அப்படின்றதுனால சூரியன் உச்சம் பெற்று மேஷத்தில் மேஷ ராசியில் இருக்க, காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் ராசியில் குரு, 4ஆம் ராசியில் அதாவது கடகத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டும், கேது 6ஆம் இடத்திலும், சனி ஆட்சி மூலத்திரிகோணத்தோடு கும்பத்திலையும், அது தவிர ராகு, புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் மீனத்திலையும் இருக்கு. இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த வருஷத்தின் வரக்கூடிய பெயர்ச்சிகள்னு பார்த்தோம்னா, முதல்ல வரக்கூடிய பெயர்ச்சி அப்படின்னா 26/4/2025 அன்னைக்கு ராகு கேது பெயர்றார். வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திலும், கேது கன்னியிலிருந்து சிம்மத்திலையும் வர. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் குரு பெயர்ச்சி வருது. குரு 11/5/2025 குரு தன்னுடைய ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார். அதாவது அவர் பரிவர்த்தனை யோகத்தில் இருந்த ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார் குரு. இந்த வருஷத்தில் கடைசியில் மார்ச் 6ஆம் தேதி 2026ஆம் வருஷம் அப்போ சனியினுடைய மாற்றம் இருக்கு. சனி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் 6/3/2026 அன்னைக்கு தான் மாறுறார். கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறார். இதுதான் இந்த வருஷத்தினுடைய வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, ராகு, கேது, சனியினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்களையும் இறக்கங்களையும் கொடுக்கும்? அதாவது மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இது நடுவில் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட்டை தரேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அனுப்பிச்சி வைங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு போடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை போடும்போது உங்களுடைய ஹாரஸ்கோப் போடுவோம். ஹாரஸ்கோப்பில் சந்தி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். ஏன்னா நட்சத்திர சந்தி, பாத சந்தி, அது தவிர லக்ன சந்தி இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் நன்னா இருக்குன்னு நினச்சின்னு இருப்போம். ஆனால் நன்னா இருக்காது. எதனாலன்றதே புரியாது. உங்களுக்கு துலா லக்னமாக இருக்கும், நல்ல தசை நடக்கிறதுன்னு நினச்சின்னு இருப்போம். ஆனால் நல்ல தசையாகவே இருக்காது உங்களுக்கு. ஏன்னா அது லக்ன சந்தியாக வந்திருக்கும். விசாகம் 3ஆம் பாதம் நினச்சின்னு இருப்பீங்க, விசாகம் 4ஆம் பாதம் ரிச்சிக லக்னமாக இருக்கும். அதனால் நிறைய பேருக்கு என்கிட்ட வர்றவாளுக்கு 40, 45 வயசு, 50 வயசுலாம் இருக்கிறவாள்லாம் அவள் நட்சத்திரமே தெரியாமல் அவள் மிருகசீரிஷம்னு சொல்லிட்டு இருப்பா. மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னா ரிஷபத்தில் வரும், 3ஆம் பாதம்னா மிதுனத்தில் வரும். அதனால் அந்த மாற்றத்திலேயே அவர்கள் எதுக்கு யாருக்கு அர்ச்சனை பண்ணுறோம்னே தெரியாமல் பண்ணிட்டு இருப்பா. அதனால் சந்தி முதல்ல தெரிஞ்சுட்டு எந்த நட்சத்திரம், என்ன பாதம், என்ன லக்னம், என்ன லக்னத்தின் பாதம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அவர்களுக்கு இப்பொழுது ஏற்ற தசையாக இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம், அதை தவிர கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு
அவர்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை விஸ்வாசு வருஷம் 2025-26 ஏப்ரல் 14 முதல் 2025 ஏப்ரல் 13 வரை 2026 வரையிலும் உண்டான பலன்கள் ஒன்றொன்னா பார்க்கலாம். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த விஸ்வாவசு வருஷத்தில் மாற்றங்கள்னு சொல்லக்கூடியது மிகவும் ஏற்றத்தோடு இருக்குது. என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்னா, பொதுவாகவே நம்ம வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, ராகு, கேது மற்றும் சனி இந்த 4 கிரகங்களை வச்சே மாற்றத்தை சொல்லுவோம். இவ்வளவு நாளாக உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் இருந்தார். இந்த ராசியில் ராகு பகவான் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் அபரிமிதமான ஒரு எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருந்திருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் சின்னதாகவே எடுத்து அது வழியாக நடத்த முடியாது. பெரிய விஷயமாக எடுத்து அதற்காக அதிகமாக செலவு பண்ணி தாம்தூம்னு இருந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு இந்த வருஷம் 12ஆம் இடத்துக்கு போகிறார். ராகு கேத்துவின் மாற்றம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகுது. 12ஆம் இடத்துல ராகு பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் மறைய போகிறார். எப்போ அப்படின்னா 26/4/2025 அன்னைக்கு பார்த்தோம்னா இந்த வருஷம் பிறந்து ஒரு 11 நாளில் ராகுவினுடைய பெயர்ச்சி வருது. இதன் மூலியமாக ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல போகிறார். சனியோட சம்பந்தத்தில் இருக்கார். அதனால் தேவையில்லாத செலவுகள் வரும். இருந்தாலும் குருவின் பார்வை, ராசியின் அதிபதியின் பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல விழுது. இவ்வளோ நாளாக பார்த்தோம்னா சனி பகவான் தனிச்சு இருக்கும்பொழுது தேவையற்ற செலவுகள் இருக்கும். அந்த தேவையற்ற செலவுகளை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு விஷயமே தெரியும். ஆனால் இப்போ பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதனே அதை பார்க்கறதுனால தேவையற்ற செலவுகள் என்ன அப்படின்றத கரெக்டாக தெரிஞ்சுட்டு அது தேவையா தேவையில்லையா, அதுக்கு எவ்வளோ ஒதுக்கலாம், அதுக்கும் சில நேரத்தில் செலவு பண்ணி தான் ஆகணுன்ற கட்டாயத்துக்கு வரும்போது அதுக்கு செலவு பண்ணுவீங்க. ராகுவும் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். வெளிநாடு போய் வெளிநாட்டினுடைய முதலீடுகள் கிடைக்கும். வெளிநாட்டில் போய் உங்களால் முடிஞ்ச அதாவது வியாபாரத்திற்காக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம். அதை தவிர வெளிநாட்டுக்கு போய் புதுசாக வேலை மாற்றங்கள் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். 6ஆம் இடத்துல கேது பகவான் இருந்தால் எல்லா விதமான விஷயங்களிலும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. கடன் எல்லா விஷயங்களும் கம்மியாகக்கூடிய பாக்கியம் உண்டு. கடன் எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது போட்டித் தேர்வில் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். போட்டித் தேர்வில் வெற்றியை கொடுத்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதாவது அட்மிஷன் பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வின் வழியாக கிடைக்கக்கூடிய அந்த இடம் வீட்டை விட்டோ நாட்டை விட்டோ வெளியில் போய் இருக்க வேண்டிய கட்டாயத்தை கொண்டு கொடுப்பார். இந்த வருஷம் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் மூலியமாக புதிய வேலை கிடைக்கும். வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுடைய தூக்கத்தை நிச்சயமாக பிரச்சனைக்கு உள்ளாக்குவார். தூக்கம் வராத அளவுக்கு உடல் உழைப்பு, அயராத உழைப்பு, மன அழுத்தம், வேலையில் மாற்றம் இது எல்லாத்தையுமே கொடுப்பார். அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ராசியின் அதிபதியான குருவும் இந்த வருஷம் மாறுறார். குரு எப்போ மாறுறார் அப்படின்னா 11/5/2025 வருஷம் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இவ்வளோ நாளாக இருந்த குரு 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்திற்கு போகிறது ரொம்ப விசேஷம். 4ஆம் இடத்திற்கு போயிட்டு அவர் 8, 10, 12 இந்த 3 இடத்தையும் பார்க்குறார். இதன் மூலியமாக பார்த்தேனால் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. வெளிநாட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான ஒரு செய்தி வரும், மாற்றங்கள் வரும். வெளிநாட்டில் திடீர் ஏற்றங்களும் மாற்றங்களும், ப்ரமோஷன், வெளிநாட்டு கம்பெனி மூலியமாக பெரிய ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு, உங்களுடைய பண வரவு ரொம்ப அதிகமாக இருக்கும். சுப செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம். இவ்வளோ நாளாக ராகு பகவான் இருந்ததுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருந்திருக்கும். எல்லா விஷயத்தையும் தான் அனுபவிச்சே ஆகணுன்ற ஒரு கட்டாயம், ஒரு வேகம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ராகு 12ஆம் இடத்துக்கு போனதுனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பொதுவாகவே அதாவது மொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த வருஷம் நல்ல ஏற்றமான வருஷம். ராசிநாதன்
4ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 8, 10, 12, 3 இடத்தை பார்க்கறது ரொம்ப விசேஷம். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. புதிய வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராகு கேத்துவின் பயிற்சி பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அபரிமிதமான செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பும், செலவுகளும் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். அரசாங்கத்தின் மூலமாக சிறு சிறு தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி, 7.5 சனியின் ஆரம்பம் போயிட்டு இருக்கு. அடுத்த வருஷம் வரலும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்க. இந்த காலகட்டத்தில் செலவுகள் அதிகம். இடம் விட்டு இடம் பெயர்ச்சி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதை தவிர வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் உங்களை தனிமைப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால புதிய வேலை எடுக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் ஏற்றங்கள் வரும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் நல்ல லாபம் இருக்கக்கூடிய காலகட்டம். கூட்டு தொழிலில் நல்ல ஒரு வெற்றி உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும். இந்த மீனராசிக்காரர்களுக்கு தூக்கம் கெடக்கூடிய வருஷமாக இருக்கும். உடல் உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய வருஷமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுக்கு இந்த வருஷம் 85 விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக அமையக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் நீங்கள் காஞ்சிபுரம் போய் வரதராஜ பெருமாளை சேவிச்சுட்டு வாங்க, அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்.